ஃபீச்சர் வாகன விரும்பிகளே இந்த செக்மெண்ட்டில் காரைக்குடி காலேஜ் ரோடு சுப்பிரமணியபுரம் 100 ஃபீட் ரோடில் உள்ள மாருதி ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இண்டிவிஜுவலாக உள்ளே போய் காரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, காரினுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, காரினுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அது போக காரினுடைய ஆன் ரோடு அண்ட் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் இப்போது என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இது சிவமாருதி ஷோரூம் செக்மெண்ட் பார்ட் 1 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXi ஆப்ஷனல் வேரியண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் 1197 cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 சிலிண்டர் இன்லைன் 4 வால் டிவோ ஹச்சிசின்னு சொல்லப்படுற டியூயல் ஓவர் ஹெட்டர் கேம்ஸ் ஆஃப் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டைப் பெட்ரோல் 80 bhp at 5700 rpmல மேக்ஸிமம் பவரும் 111.7 நியூட்டன் மீட்டர் அட் 4300 rpmல மேக்ஸிமம் டார்க். மைலேஜை பொறுத்த வரையும் ARAI அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அக்ரிடேஷன் படி 1 லிட்டருக்கு 24.8 கிலோமீட்டர் கொடுக்குது மைலேஜ். டிரைவ் டைப்பை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவு, ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவு, ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவு அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு பொசிஷனில் நம்ம இன்ஜினை வந்து இப்படி செட் பண்ணும்போது அதனுடைய டார்க் வந்து அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது பிக்கப்பு. இப்போ இது வந்து ஒரு மிட் சைஸ் ஹேட்ச்பேக் கார், அதனால முன்னாடி வச்சுட்டாங்க. இதே ஒரு ஃபார்முலா ரேசிங் காருக்குலாம் பின்னாடி தான் இன்ஜின் இருக்கும், அதுதான் ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவு. நீங்களாம் அப்படி பொசிஷன் மாறுதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து பிக்கப் ரேஞ்ச் வந்து அதிகமாக கிடைக்கும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து டிரைவ் ட்ரெயின் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். BS6 PS2 எமிஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸுக்கு உட்பட்டு வர காரணத்தினால உங்களுக்கு பிளெண்டட் எத்தனாலோட யூசேஜ் இருக்க போகுது. காரினுடைய சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் ஸ்டியரிங் டைப்பை பொறுத்த வரையும் மெக்பர்சன் ஸ்ட்ரெட் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில், டோசன் பீம் சஸ்பென்ஷன் ரியரில், வென்டிலேட்டட் டிஸ்க்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக்கு. ஸ்டியரிங் டைப்பை பொறுத்த வரையும் ஹைட்ராலிக்கில் பவர் அசிஸ்டோட கொடுத்துருக்காங்க. காரினுடைய எக்ஸ்டீரியர் ரூஃப் மவுண்டர் ஆண்டனா, பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரையும் ABSன்னு சொல்ல போகிற ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரையும் முதல்ல ட்ரம் பிரேக் வந்துச்சா, அதுக்கப்புறம் டிஸ்க் பிரேக் வந்துச்சா, இப்போ டிஸ்க்கு மேலே இந்த ABS சிஸ்டம், அதாவது ஆன்டி ஸ்கிட் டெக்னாலஜி அப்படிங்கிற கூட சொல்லலாம். நீங்கள் வந்து பிரேக்கை அப்ளை பண்ணும்போது அதுவே உங்களுக்கு வந்து பேர்டன் ஆகிடக்கூடாது, அதை அடிக்கிறனாலேயே நீங்கள் ஸ்கிட் அடித்து கார் வந்து எந்த வித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த ABS சிஸ்டமை வந்து உங்களுக்கு வந்து காரில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. EBDன்னு சொல்ல போகிற எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனு, BAன்னு சொல்ல போகிற பிரேக் அசிஸ்ட்டு, ESPன்னு சொல்ல போகிற எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இவங்களோட வேலை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரேக்கிங் சிஸ்டமை ஹை எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டியாக கொண்டு வரதான் இவங்களோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஹில் அசிஸ்ட்டு, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சராக பார்க்கப்படுது. NCAPன்னு சொல்ல போகிற நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது புதுசாக வர காரெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அதை சேஃப்டி டெஸ்ட் பண்ணி அதுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த காருக்கு வந்து அது கொடுக்கவே இல்லை. டிரைவர், ஃப்ரண்ட் பேசஞ்சர், 2 கர்டன், டிரைவர் சைடு, ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு 6 ஏர்பேக் கேப்பபிலிட்டி இருக்குது இந்த காருக்கு. பின் சீட்டு மிடில் இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருப்பாங்க. சைல்டு சீட் ஆன்சர் பாயிண்ட், சீட் பெல்ட் வார்னிங், இதெல்லாம் வந்து நம்ம காரினுடைய சேஃப்டியில் கன்சிடர் பண்ணிக்கலாம். காரினுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஜோன், ஆப்ஷனல் ஏர் பியூரிஃபையர், மேனுவல் ஏர் கண்டிஷனர், சிங்கிள் ஜோன் காமன் ஃபேன், ஸ்பீட் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டில் ஏர் கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க, ஹீட்டர் இருக்குது, ஹெட்லைட் அண்ட் இக்னிஷன் ஆன் ரிமைண்டரும் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லைட், ஃப்ரண்ட் கேபின் லேம்ப்ஸ், ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர், இதெல்லாம் வந்து லைட்டிங் சிஸ்டம். இன்ஜின் இம்மொபைலைசர், கீலெஸ் சென்ட்ரல் லாக்கிங், ஸ்பீட் சென்சிங், டோர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக், இதெல்லாம் லாக் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். டோர் அண்ட் விண்டோ மிரர் அண்ட் வைப்பர்ஸ், பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து 7 இன்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ரீஜன். 4 ஸ்பீக்கர், ஸ்டியரிங் மவுண்டர் கண்ட்ரோல், ப்ளூடூத், USB, அலெக்சா, ஃபோன் அண்ட் ஆடியோ ஸ்டியரிங், இதை எல்லாத்தையும் பொருத்தக்கூடிய தன்மை இந்த காருக்கு இருக்குது. கப் ஹோல்டரு 6 விதமாக உங்கள் கையை கொண்டு அந்த டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது, அதாவது 6-வே மேனுவலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு இந்த காருக்கு இருக்குது. அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உள்ளே போய் உட்காந்திங்கன்னா ஸ்டியரிங்க்கு பின்னாடி இந்த டிஸ்பிளே இருக்கும். அதில் டிஜிட்டல் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த வார்ன் பண்ணும், இந்த லோ ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர், டோர் அஜார் வார்னிங், இதெல்லாம் வந்து வார்ன் பண்ணுறதுக்காண்டி லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வார்னிங் லைட்ஸ். அதை வந்து டிஜிட்டலில் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்பீடோமீட்டரில் இருக்க அந்த முள் அதெல்லாம் வந்து அனலாகில் கன்சிடர் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னோட சொல்லலாம். ஆனால் அது ரெண்டுமே இருக்கனால அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்.
2 ட்ரிப் மீட்டர் எலக்ட்ரானிக்கில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ட்ரிப் மீட்டர் 2 இருக்குது. டிஜிட்டல் கிளாக்கு, லோ ஃபியூயல் லெவல், வார்னிங், டோர் அட்ஜார், வார்னிங், அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர், பிரைட்னஸ்ஸு, டேக்கோமீட்டரு அனலாகில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூனிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம கடவுளே தலை அஜித் குமார் அல்டிமேட் ஸ்டார் அவங்க வச்சுருந்த வண்டி அப்படிங்கிற நேம்ஸ் ஏற்கனவே இந்த காருக்கு இருக்குது. தென் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXi ஆப்ஷனல் வேரியண்ட்டினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் ரூபாய் 7,56,500 இருக்குது. அண்ட் ஆன்ரோடு ப்ரைஸ் ரூபாய் 8,93,416 ரூபாய் இருக்குது. இந்த எக்ஸோரூம் அண்ட் ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி வேரி ஆகும். அதாவது இப்போ 500 சொல்லியிருக்கேன்னா எக்ஸோரூம் ப்ரைஸு, அதாவது 7,56,500 சொன்னேன்னா அந்த 500 வந்து 600 ஆகலாம், 700 ஆகலாம். ஆனால் வந்து இந்த 7,56,000 வந்து கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாம். அண்ட் ஆண்ட்ராய்டு ப்ரைஸும் அதே மாதிரி. பட் இதுக்கு வந்து நீங்கள் டீசர் போட்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் ரிவ்யூ சொல்லியிருக்கலாமே, எப்பயும் போல முடிச்சு விட்டுருக்கலாமே. இதுக்கு ஏன்டா நீங்கள் ஷோரூம் போய் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் மேட்ரே இருக்குது. என்னென்னா இந்த கார், அதாவது ஸ்பெசிஃபிக்காக மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXi ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு இங்கே ஆஃபர்ஸ்லாம் போயிருக்கு. காரினுடைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து 50,000 வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பேக்கேஜை வந்து நான் பின் பண்ண. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் இந்த கார் வாங்கி ஆகணும்ப்பா, நியூயார்க் ஒரு கார் வாங்கினா போதும்ப்பா அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டிருந்தால் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். யூ வில் கிளிக் இட் அண்ட் டீலிட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவமாருதி மேனேஜர் ராஜகுரு சுவாமி சார், சிவமாருதி 100 feet ரோட், சுப்பிரமணியபுரம் காலேஜ் ரோட், காரைக்குடி. Also for more automobile information, just hit the subscribe button. Until then, it's time here and signing off.